அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே, அன்பை பார்க்க ஆசையா இருக்கு. இறைவா நீ அன்பு இதயம் வாழும் உணர்வு. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. மணமாயாகி மலர்ந்து மடியும் மழையாய் உருகி மண்ணில் முடியும். நதியாய் ஓடி நிலங்கள் நனைக்கும். நன்மை செய்து உயிர்கள் வளர்க்கும். இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. கடமை உணர்வில் உழைக்கும் நல்லோர் உரிமை உணர்ந்து உழைப்போர் மதிக்கும். சமயங்கள் கடந்து இணையும் மனங்கள் சாதிகள் உடைத்து சமநிலை படைக்கும். இதை உணர்க மனிதமே
இனிய வாழ்விலே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறம் ஆவது யாகத்தினாலே. விபத்தில் உழன்ற உயிரை காக்கும் ஊனம் போக்கி முழுமையாக்கும் உயிரை உவந்து நம்மை இன்று மண்ணை காக்க போரில் இழக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறம் ஆவது யாகத்தினாலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறம் ஆவது யாகத்தினாலே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. லூக்கா நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 36 முதல் 40 வரை. ஆசியர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து வந்தாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கல்லியாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, புத்தாண்டை எதிர்நோக்கி காலடி நகர்த்துகின்ற சூழலில் கொஞ்சம் பொறுமையோடு எதிர்நோக்கிலே விழித்திருந்தால் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மால் வளர முடியும். யூதர்களை பொறுத்தவரையில் தங்களது நாடு கடவுளால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்ற எண்ணம் இருந்தது. எனவே மற்றவர்களை தாங்கள் ஆள்வதற்காகவே பிறந்தவர்கள் என்கிற சிந்தனையும் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது. ஆனாலும் இது மனித வழிகளை கொண்டு நிறைவேற்ற இயலாது, கடவுளின் உதவியுடன் தான் நிறைவேற்ற முடியும் என்று நினைத்தார்கள். அதற்கான காலம் கனியும் போது தாங்கள் நினைத்தது அனைத்தும் நடைபெறும் என்று நம்பினார்கள். இந்த நம்பிக்கையுடன் வாழ்ந்தவர்கள் பலர் இருந்தார்கள். இதனை பற்றி பல கருத்துக்கள் மக்கள் மனதில் தங்கியிருந்தது. ஒரு சிலர் கடவுள் யாரையாவது அனுப்புவாரோ என்று காத்திருந்தார்கள். மற்றும் சிலர் கடவுளே நாம் எதிர்பார்க்காத முறையிலே வந்து அனைத்தையும் மாற்றுவார் என்று எண்ணினார்கள். இது வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் தெரியும். மற்றும் ஒரு சிலர் இது போன்றதை நம்பாமல் விடாத ஜெபத்திலும் நடப்பவற்றை அமைதியான முறையிலும் கவனத்தோடு கண்காணித்து கொண்டே இருந்தார்களாம்.
நிச்சயமாக இயல்பாகவே கடவுளின் நாள் வரும் என்று நம்பிக்கையோடு எதிர்நோக்கியிருந்தனர். அதில் ஒருவர்தான் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற அன்னா என்கிற பெண். அவர் இறைவாக்கினராக கருதப்பட்டவள். இஸ்ரேல் மக்களின் இத்தகைய நம்பிக்கை ஏதோ இன்றோ நேற்றோ வந்தது கிடையாது. பல தலைமுறைகளாக இருந்து கொண்டிருந்த நம்பிக்கை. பல 100 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் ஒவ்வொரு நாளும் இதே நம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அன்னாவுக்கு 80 வயதாகிவிட்டது. நாளாக நாளாக ஒருவருக்கு நம்பிக்கை தளர்ச்சி அடைவதைத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் அன்னா இத்தனை வயதை எதிர்நோக்கியிருந்து கடந்திருந்தாலும் அவளது நம்பிக்கையில் எந்த தளர்வும் இல்லை. துணிவோடு இருக்கிறாள். அவளது எண்ணம், நம்பிக்கை, சிந்தனை அனைத்துமே கடவுளின் அந்த நாளை எதிர்நோக்கியே இருந்தது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் அமர்ந்து பொறுமையோடு உறுதியாக கடவுளிடம் வேண்டிக் கொண்டே இருக்கிறாள். இந்த பொறுமையும் இந்த உறுதிப்பாடும் நம்மளே பல பேருக்கு கிடையாது. அதான் பிரச்சனை. எடுப்பிலே கேட்ட உடனே நமக்கு அடுத்த நாளே வந்துடும். அடுத்த நாள் இன்னைக்கே வந்துடணும். ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி போல, இன்ஸ்டன்ட் சாப்பாடு போல உடனே வந்துடணும். அந்த பொறுமை என்பது நமக்கு இல்லை. சரி, பார்ப்போம், முயற்சி எடுப்போம், முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம். நமது வாழ்வில் இத்தகைய பொறுமை இருக்கிறதா என்ன எல்லோருமே சிந்தித்து பார்க்கணும். குறிப்பாக நமது ஆன்மீக வாழ்வில் நமக்கு ஏற்படுகிற கடுமையான சூழ்நிலைகளில் நாம் உறுதியோடு இருக்கிறோமா? கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே, சோதனை வந்த உடனே விட்டு பாஞ்சிடணும்னு நினைக்கிறோம்ல. அந்த உறுதி நம்ம நிலைத்திருக்க கடவுளிடம் வேண்டும். அமைதியான முறையிலே, எளிய வழியிலே கடவுளின் ஆளை எதிர்நோக்கியிருந்த அன்னாவை போல நாமும் கடவுளின் ஆசிரியருக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருத்தலிலே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சுகம் இருக்கும். அன்னா என்னும் இறைவாக்கினர் கோவிலில் திருப்பணி செய்து வந்தார் என்னும் செய்தியை லூக்கா தருவதில் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. லூக்கா நற்செய்தியிலே பெண்களுக்கு தனி இடம் உண்டு. அவர்கள் கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப ஒழுகுவதிலே நிலைத்திருந்தார்கள் எனவும், கடவுளுக்கு அஞ்சி நடந்து கடவுள் ஆட்சியின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப தங்கள் வாழ்வை வடிவமைத்துக் கொண்டார்கள் என்றும் லூக்கா தம் நற்செய்தி நூலில் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். கோவிலை விட்டு அன்னா நீங்காதிருந்தார். அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அன்னா புரிந்த திருப்பணி எதில் அடங்கியிருந்தது என துல்லியமாக வரையறுக்க இயலவில்லை. ஆனால் அந்த திருப்பணி கோவில் வழிபாட்டோடு தொடர்புடைய ஒன்றே. கடவுளை வழிபடுவதற்கு ஒரு சிலரால் மட்டுமே இயலும் என்னும் கொள்கை இங்கே கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. கடவுளை அணுகிச் செல்ல எல்லாருக்குமே உரிமை உண்டு. எனக்கு மட்டும் உரிமை, அவளுக்கு மட்டும் உரிமை, அவனுக்கு மட்டும் உரிமை என்று நம்மால் சொல்ல முடியாது. இந்த குடும்பத்துக்கு தான் உரிமை, அந்த குடும்பத்துக்கு தான் உரிமை என்று சொல்ல முடியாது. இந்த பணம் படைச்சவனுக்கு தான் அந்த உரிமை, ஏழைகளுக்கு உரிமை இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த ஜாதிக்குத்தான் அந்த உரிமை, அந்த ஜாதிக்கு உரிமை இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எனவே ஜாதிகளை கடந்து, மதத்தை கடந்து, குடும்பங்களை கடந்து எல்லாருக்கும் தான் உரிமை உண்டு கடவுளை வழிபடுவதிலே. அன்னா நோன்பிருந்தார் எனவும் லூக்கா கூறுகிறார். பலிகளில் கலந்து கொள்வதோடு நோன்பிருத்தலும் கடவுளின் மட்டில் பக்தியை வெளிப்படுத்துகின்ற செயலாக கருதப்பட்டது அன்று. இன்னும் தான் நோன்பிருக்கும் பழக்கம் சமயம் சார்ந்த வழக்கமாக நெடுங்காலம் இருந்து வந்துள்ளது. நோன்பின் வழியாக அடியார்கள் தங்கள் உடலை உள்ளத்தை ஒருத்து கடவுளுக்கு தம் உள்ளத்திலும் வாழ்விலும் முழு இடத்தை அளிக்க முன் வருகிறார்கள். நோன்பு எப்போதுமே சமுதாய அர்த்தம் கொண்ட ஒரு செயலாகத்தான் இருக்க முடியும். நோன்பின் வழி நம்மை ஒடுக்கும் போது அல்லது ஒடுக்கும் போது அதன் பயனாக பிறர் பயனுற வேண்டும் என்னும் சிந்தனையும் நம்மிடமிருந்து அகன்று விடலாகாது. 5 நாள் நான் நோன்பு இருந்தேன், 50 ரூபா செலவாகுது, திருப்பி அடுத்த நாள் 50 ரூபாய் நீ சேர்த்து சாப்பிட்டுனா என்ன நோன்பு அது? அந்த 50 ரூபாய் இவர் யாருக்காவது கொடுக்கணும், ஏழைகளுக்காக கொடுக்கணும். அதை நோன்பு இருக்கும் போதே கொடுக்கலாம். இவ்வாறு நோன்பு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும், நமக்கு நன்மை வைக்கும், பிறருக்கு நாம் உதவிட நமக்கு வழியாகவும் அமையும். அன்னா மீட்பின் அனுபவம் பெற்றது போல நாமும் நம்பிக்கையின் அடியில் எழுகின்ற இறை அனுபவத்தை பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, அன்னாவிடம் இருந்த பொறுமையும் காத்திருத்தலும் எதிர்நோக்கும் எங்களது வாழ்வியலும் அதிகமாக இருந்து உமக்கு பணிபுரிவதிலே நாங்கள் நிலைத்து நிற்க அருள்தாரும். ஆமேன்.
ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா,
மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.